வணக்கம், நான் உங்க ஆகாஷ். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா தைராய்டை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த தைராய்டு கிளாண்ட் எங்க இருக்கு, இதோட வேலை என்னன்னு பார்த்தலாம். நம்மளோட கழுத்துல முன்புறத்துல பட்டர்ஃப்ளை ஷேப்ல இருக்கிற கிளாண்டை தான் நம்ம தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு சொல்றோம். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடல்ல உள்ள மெட்டபாலிசம், வெயிட், எனர்ஜி, அப்புறம் ஸ்கின்னு, பீரியட்ஸ், இதய துடிப்பு, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு ஹார்மோனை உற்பத்தி செய்யறது தான் இந்த தைராய்டு கிளாண்டோட வேலை. இந்த தைராய்டு கிளாண்ட்ல வர பிரச்சனைகளை பார்த்தலாம். முக்கியமா 2 பிரச்சனை தான் அதிகமா இருக்கும். ஒன்று, இந்த தைராய்டு ஹார்மோனோட உற்பத்தி குறையிறதுனால உடல் எடை அதிகமாக இருக்கும், டயர்னஸாக இருக்கும், முடி உதிர்வு அதிகமாக ஏற்படும். இன்னொன்று, இந்த தைராய்டு ஹார்மோனோட உற்பத்தி அதிகமாக இருக்கிறதுனால உடலோட எடை குறையும், இதய துடிப்பு அதிகமாகும், பயம் மற்றும் உடலோட நடுக்கமும் அதிகமாகும், அதிகமாக வேர்க்கவும் செய்யும். இந்த தைராய்டு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க ஒரே ஒரு பிளட் டெஸ்ட் போதும். TSH அப்படிங்கிற தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் டெஸ்ட் எடுத்தாலே போதும். இதோட நார்மல் மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0.4 to 4.0 மில்லி லிட்டர் இருக்கணும். இந்த TSHோட லெவல் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் குறைவா சுரக்குதுனும், இந்த TS லெவலோட லெவல் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் அதிகமா சுரக்குதுனும் அர்த்தம். இதோட ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, தைராய்டு ஹார்மோனை குறைவா சுரக்கிறவங்களுக்கு தைராக்சின் அப்படிங்கிற டேப்லெட் எடுத்துக்கணும். தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறவங்களுக்கு ஆன்டி தைராய்டு மெடிசன் எடுத்துக்கணும். அப்புறம் இந்த தைராய்டுல கேன்சர் வரவங்களுக்கு, நரம்பு மண்டலம் பாதிக்கிறவங்களுக்கு சர்ஜரி மூலியமா தைராய்டெக்டமி பண்ணி இந்த தைராய்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தைராய்டு ஹார்மோன் குறைவா சுரக்கிறவங்களுக்கு முட்டை எடுத்துக்கணும், பால் எடுத்துக்கணும், மீன் வகைகளும் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்புறம் இந்த தைராய்டு ஹார்மோன் அதிகமாக உற்பத்தி ஆகிறவங்களுக்கு காலிஃப்ளவரு, முட்டைக்கோசு, கீரை வகைகள், அப்புறம் பாலும் அதிகமாக எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக எக்ஸசைஸும் செய்யணும். இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா இந்த தைராய்டை குணப்படுத்த முடியும். சின்ன கிளாண்டு தான், ஆனால் பெரிய வேலை செய்யும். சிம்டம் இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.